சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இப்ப எங்க 2 அல்லது 3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் யார் இருப்பது? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். நீங்க யோபு புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, தேவபுத்திரர் எல்லாம் ஒரு நாள் தேவ சந்நிதியிலே வந்து கூடும் போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று போட்டிருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்ப நானு அருமையா கண்டுபிடிப்பேன் சாத்தானின் பிள்ளைகள் யார், இயேசுநாதருடைய பிள்ளைகள் யார் என்பதை நான் கண்டுபிடிப்பேன். இதுக்கு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. பாருங்க, நன்றாக கரங்களை தட்டி கண்களை மூடி நன்றாக ஆராதித்து அந்நிய பாஷை பேசி வசனத்தை கூர்ந்து கவனித்து உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனை வாருங்கள் கர்த்தரை துதிக்கலாம் என்று சொல்லும் போது ஊழியக்காரருடைய வார்த்தையை கனம் பண்ணி நீங்கள் வருவீர்களானால் கவனிங்கள், நீங்கள் யாருக்கு சொந்தக்காரர்? ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் சொந்தக்காரர். எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் கரங்கள் தட்டுவதில்லை, பாடுவதில்லை, கண்களை மூடுவதில்லை, விசேஷமான கூடுவைக்கு வருவதில்லை, வேதம் படிப்பதில்லை, ஜபம் பண்ணுவதில்லை, ஆத்மா ஆதாயம் செய்வதில்லை. சபையிலே உட்கார்ந்து கொண்டு கண்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தால் எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் எல்லாம் யார்? சாத்தானின் பிள்ளைகள். ஹலோ, இப்ப நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளா? கோபமோ மூஞ்செல்லாம் மாறி போச்சு. இதுக்கு ஐயா இந்தியாவில இருந்து உன்னை கூப்பிட்டோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுங்க, சீக்கிரமா வரப்போகிறார். ஆகையால அவர் இன்று வருவாரோ, நாளை வருவாரோ, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து வருவாரோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு வருவாரானால் நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அதுதான் தேவன ஜனங்களாகிய நமக்கு மிகவும் அவசியம். நான் எங்க போனாலும் சொல்லுவேன், மரணம் என்பதே என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆண்டுடைய வருகையை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய மரணத்தை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதான் பக்தன் ஒருவர் இப்படி பாடுகிறார், மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நாள் இன்றோ என்றோ, மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நாள் இன்றோ என்றோ, சந்திக்க ஆயத்தமானி. அல்லேலூயா 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 அல்லேலூயா, மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நாள் என்றோ என்றோ, நித்திரையில் நின்று விழித்துக் கொண்டே கர்த்தானின் பாதம் பணிந்து நின்றேன். நித்திரையில் நின்று விழித்துக் கொண்டே கர்த்தாவும் பாதம் பணிந்து நின்றேன். சத்ருவின் சோதனை ஜெயித்தேனின் சுவையால் அல்லேலூயா அல்லேலூயா, சத்ருவின் சோதனை ஜெயித்தேனின் சுவையால் அல்லேலூயா அல்லேலூயா, மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நாள் என்றோ என்றோ, மேகங்கள் நடுவில் இயேசு வரும் நாள் என்றோ என்றோ. இயேசு எப்போ வருவார் நமக்கு? ஆனா இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை பார்த்து நாம் இப்படி கேட்கணும், ஒருவேளை இப்போது இயேசு வருவாரானால் ஆத்மாவே அவரை சந்திக்க நீ ஆயத்தமா அப்படின்னு என்னத்தை பார்த்து கேட்கணும்? மனசாட்சியை பார்த்து கேட்கணும். மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு இப்ப எல்லாம் கேட்டு என்கிட்ட நீங்க சொல்லணும். ஹலோ, நம்ம என்ன செய்யணும்? தினமும் ஆத்மாவோடு பேசணும். தாவீது அடிக்கடிக்கு தன் ஆத்மாவை டெஸ்ட் பண்ணுவார். ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஹலோ, ஏன் திகைகிறாய்? சமீபத்தில் ஒரு சகோதரியை பார்த்தேன். இப்போ அவங்க சொல்றாங்க, இது போல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், சபைக்கு போகிறேன்,
எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வோடு கூட அந்த வார்த்தையை சொல்கிறார். அவர்களை பார்த்து நான் சொன்னேன், கர்ப்பத்தை அடைக்கிறவரோ ஆண்டவர் தான், அந்த கர்ப்பத்தை திறக்கிறவரோ ஆண்டவர் தான். அப்ப கவனிங்க, அன்னாள் என்கின்ற ஒரு அருமையான சகோதரி இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அவருக்கு பிள்ளை இல்லை, மாத்திரமல்ல மன கிளேசமுள்ள ஸ்திரீ, துக்கமான ஒரு ஸ்திரீ, எப்போதுமே அவள் அழுது கொண்டுதான் இருப்பார். ஆனால் அவள் என்ன செய்தால், தன்னுடைய நிலைமையை பார்த்து அவள் தேவ சமூகம் போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தால். நடந்தது என்ன? அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிள்ளையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசத்துல நீங்களும் நானும் பலவீனமா இருக்கக்கூடாது. ஆபிரகாம் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆனால் ஆபிரகாமுக்குள்ளே ஒரு மாபெரும் விசுவாசம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர். அப்ப அவங்க விசுவாசத்துல எப்படி இல்லை? பலவீனனா இல்லை. ஜெபம் பண்ணி இருக்க, பாடி இருக்க, சபைக்கு போயிருக்க, கர்த்தருக்கு கொடுத்திருக்க, பார்க்கலாம் அப்படி சொல்லல. நிச்சயம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். காலதாமதமானாலும் கர்த்தரின் வார்த்தை மாறவே மாறாது. ஐயால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால சந்தோஷமாக இருங்கள், நன்றாக ஜெபியுங்கள், நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசியுங்கள். நான் எங்க போனாலும் தைரியமா சொல்லுவேன். ஒன்று ஜெபம், இரண்டாவது வேத வாசிப்பு, மூன்றாவது பரிசுத்தம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கூடியதாய் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இது இல்லை என்று சொன்னால் அவர்கள் நான் கர்த்தருக்குள்ளே வாழ்கிறேன், உண்மையாகவே நான் கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் சொல்வார்களானால் நிச்சயம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆமோதிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு சத்தம் அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி, அல்லேலூயா,